விருதாச்சலம் விருத்தகிரீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற தெப்பத் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் புகழ்பெற்ற விருதகிரீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. இத்திருக்கோவில் அருகே செல்லும் மணிமுத்தார் நதியில் நீராடி விருதகிரீஸ்வரரை வணங்கினால் காசிக்கு சென்ற பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம். இத்தகைய சிறப்புமிக்க இத்தலத்தில் ஆண்டுதோறும் மாசிமக பெருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த 3ஆம் தேதி மாசிமக விழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகின்றது. இவ்விழாவின் 6வது நாளான கடந்த 8ஆம் தேதி இந்த கோவிலை கட்டிய விபீசித்து முனிவருக்கு விருதகிரீஸ்வரர் காட்சி அளிக்கும் ஐதீக நிகழ்ச்சி நடைபெற்றது. விழாவின் 9வது நாளான கடந்த 11ஆம் தேதி தேரோட்டமும் 10வது நாளான 12ஆம் தேதி மாசிமக தீர்த்தவாரியும் நடைபெற்றது. இதில் விருதாச்சலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு மணிமுத்தாற்றில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். இவ்விழாவின் 11வது நாளான 13ஆம் தேதி தெப்பத் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக வள்ளி தெய்வானை உடனாகிய முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வள்ளி தெய்வானையுடன் பூரண அலங்காரத்தில் முருகப்பெருமான் பாலக்கரையில் உள்ள தெப்பக்குளத்தில் இன்று அதிகாலை 3 மணிக்கு எழுந்தருளி குளத்தை வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் அமைந்துள்ள அருள்மிகு பெருந்தேவி தாயார் உடனாகிய கரி வரதராஜ பெருமாள் கோவிலில் மாசிமக தெப்பத் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு பக்தி முழக்கத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர்.